வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மாயம். தெரு தெருவாக தேடி அலைந்த பெற்றோர். பாழடைந்த கட்டடத்தின் பின்புறத்தில் உள்ள கால்வாயில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சிறுமி. ஈவு இரக்கமற்ற அரக்கனை தெள்ளத் தெளிவாக காட்டிக் கொடுத்த மூன்றாவது கண். மனித மிருகத்திற்கு துப்பாக்கி தோட்டாவால் பதிலடி கொடுத்த போலீஸ். நடந்தது என்ன? வீட்டு வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்த 7 வயது சிறுமியை காணோமேன்னு அம்மாவும் அப்பாவும் பதற்றம் அடைஞ்சிருக்காங்க. அக்கம் பக்கத்து வீட்டுல தேடி பார்த்தோம், சிறுமி கிடைக்கல. அதுக்கப்புறம் சிறுமியோட அம்மா அப்பா பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாரும் சேர்ந்து காணாம போன சிறுமிய தெரு முழுக்க தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்ப அதே தெருவுல பாழடைஞ்ச கட்டடத்துக்கு பின்புறத்துல உள்ள கால்வாயில பார்த்தப்ப அந்த சிறுமி பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடந்திருக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனப்ப சிறுமி ஏற்கனவே உயிரிழந்துட்டதா மருத்துவர்கள் சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சிறுமிய யாரோ பாலியல் வன்கொடுமை செஞ்சு கழுத்தை நெரிச்சு கொன்னிருக்காங்கன்னு மருத்துவர்கள் சொன்னது சிறுமியோட அப்பா அம்மா தலையில இடி விழுந்த மாதிரி ஆகி இருக்கு. மத்திய பிரதேச மாநிலம் ராஜ்பூரை சேர்ந்த தம்பதிக்கு 7 வயசுல ஒரு மகளும் 3 வயசுல ஒரு மகளும் இருந்தாங்க. இதுல 3 வயசு மகள் மாற்றுத்திறனாளி. அந்த சிறுமிகளோட தந்தை பெயிண்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அம்மா 4-5 வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் கணவன் மனைவி இருவரும் வீட்டுக்குள்ள இருந்தப்ப தங்களோட மூத்த மகளான 7 வயசு சிறுமி வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம வீட்டு வாசல் தானே, கேட்டும் பூட்டி தானே இருக்குன்னு நினைச்சு சிறுமிய கவனிக்காம விட்டு இருக்காங்க. அந்த கேப்ல தான் இந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கு. சிறுமி வீட்டு கேட்டு கிட்ட நின்று விளையாடிக்கிட்டு இருந்தப்ப அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தன் சிறுமி தனியா இருக்கிறத நோட் பண்ணி இருக்கான். சிறுமியோட அம்மா அப்பா எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கிறதையும் கவனிச்ச அந்த அரக்கன் சில நிமிடங்கள் சுத்தி முத்தி பார்த்து யாராச்சும் வர்றாங்களாங்கிறத கவனிச்சிருக்கான். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்லைங்கிறது உறுதியானதுக்கு அப்புறம் கேட்டுக்கிட்ட போய் அந்த சிறுமி கிட்ட நைஸா பேச்சு கொடுத்திருக்கான். பாப்பா இங்க வா, உன் பேர் என்ன? சாக்லேட் வாங்கித்தரேன், என் கூட வரையா அப்படின்னு கேட்டிருக்கான். வாசல் கேட்ட திறந்தா சத்தம் கேட்டுருங்கிறதுனால கதவு கம்பிகளுக்கு வழியே பேசி இருக்கான். 2 நிமிஷம் சிறுமி கிட்ட நைஸா பேச்சு கொடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தள்ளி போய் நின்னு யாராச்சும் வராங்களான்னு சுத்தி முத்தி பார்த்த அந்த இளைஞன் அதுக்கப்புறம் சிறுமிய கொஞ்சம் தள்ளி வர சொல்லி தூக்கிட்டு விறுவிறுன்னு நடந்து போயிருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பாழடைஞ்ச கட்டடத்துல வச்சு சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். அப்ப சிறுமி கத்தி கூச்சல் போட்டதுனால பயந்து போனவன் அந்த சிறுமியோட கழுத்தை நெரிச்சி துள்ள துடிக்க கொன்னுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். சிறுமிய கொண்டவனை உடனே கைது பண்ணணும்னு சொல்லி உறவினர்களும் ஊர் மக்களும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னால போராட்டத்துல ஈடுபட்டாங்க. சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வச்சு சிறுமிய துடிக்க துடிக்க கொண்டவனை போலீஸ் மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. விசாரணையில அவன் அந்த சிறுமியோட உறவினருங்கிறது தெரிய வந்திருக்கு. ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தப்ப சிறுமி தனியா இருந்ததை பார்த்து தூக்கிட்டு போனதாவும் பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு போகத்தான் நினைச்சதாவும், ஆனா சிறுமி விடாம கத்திக்கிட்டே இருந்ததுனால கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு கால்வாயில வீசினதாவும் போலீஸ் கிட்ட பிடிபட்ட அரக்கன் வாக்குமூலம் கொடுத்திருக்கான். போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ண அவனை மிரட்டுறதுக்காக காவலர்கள் வானத்தை நோக்கி ஒரு முறை துப்பாக்கியால சுட்டு இருக்காங்க. அதுல துப்பாக்கி குண்டு அவனோட கால் பகுதியில பாஞ்சி அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்திருக்கான். அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சிகிச்சை கொடுத்ததுக்கு அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க போலீஸ்.